இருக்கிறார், நாங்களும் ஆவலாய் நிற்கிறோம். 10 நாடுகளும் ஆவலாய் நிற்கிறார்கள் கேட்பதற்கு. அவரை இப்பொழுது அழைப்போம். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் ரஜினி நேயர்களே, ஆமேன். வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உடைய இருதயத்தில் தந்திருக்கும் வார்த்தையை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. God bless you sister. God bless you நேயர்களே. இன்றைக்கு நாங்கள் இயேசுவும் பேதுருவும் 3.5 ஆண்டுகள் இன்னத்தை கற்றுக் கொடுத்தார், அது எங்களுக்கு எப்படி பயன்பட போகிறது என்று நாங்கள் ஆராய்ந்து பார்க்க போகிறோம். ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, பேதுருவுக்கு கற்றுக் கொடுத்ததை இன்றைய நாளில இந்த நிகழ்ச்சியில இணைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கும்படியாக ஆவியானவரே, என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்களும் அங்கு பிரியமாக இருக்க. பேதுரு 3 தடவை மறுதளித்தான். ஆனால் நீர் அன்பு கூறுகிறாயா என்று 3 தடவை கேட்டீரே. அந்த அன்பை நாங்கள் அன்பு கூறுகிறோம் என்ற பள்ளியில நடந்து உங்களுடைய கடைசி கால ஓட்டத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி எங்களை உம்முடைய வழியில நிறுத்தி பேதுருவை எப்படி நடத்தினீரோ அதே போல நித்திய வெளிச்சம் சங்கமம் ரேடியோவில ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் இந்த கடைசி காலத்துல மனுஷர்களை பிடிக்கிறவர்களாக மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் என்னுடைய இதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்க நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வசனம், நாங்கள் மத்தேயு 4 அதிகாரம் 18வது வசனம். மத்தேயு 4:18. இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாய் இருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரன் அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த பொழுது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். பாருங்கள், இப்படித்தான் எங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவுக்கு பின்னாக வரும்படியாக இயேசு உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். நாங்கள் மனிதர்களை நம்பி மனிதர்களுக்கு பின்னாக போகக்கூடாது, இயேசுவுக்கு பின்பாக நாங்கள் போக வேண்டும். இயேசுதான் எங்களுடைய போக்கஸாக இருக்க வேண்டும். இதுதான் தேவன் விரும்புகிறார். அவர் ஏற்ற நேரத்துல நீங்கள் உண்மை முத்தமாக அவருடைய வசனத்தின்படி ஊழியத்தை செய்யும் பொழுது அவர் ஏற்ற நேரத்தில உங்களை மேன்மைப்படுத்துவார். அவரை நாங்கள் மேம்படுத்தும் பொழுது இயேசு உயரவும் நாங்கள் சிறுகவும் பொழுது அவர் மேன்மைப்பட வேண்டும். எங்களுடைய ஊழியத்திலே, எங்களுடைய வார்த்தையிலே, எங்களுடைய இருதய தியானங்களிலே இயேசு மகிமைப்படும் பொழுது அவர் ஏற்ற நேரத்தில் எங்களை மேன்மைப்படுத்துகிற தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சொன்னபடி 3ஆம் நாள் உயிர்த்தவர், சொன்ன வார்த்தையின்படி அவர் எங்களை வழி நடத்துகிற தெய்வமாக இருக்கிறார். நாங்கள் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே இயேசு பேதுருவின் வீட்டிற்கு போகிறார். இயேசு பேதுருவின் வீட்டில் வந்து அவன் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை கண்டார். அவர் அவள் கையை தொட்டவுடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிட்டு அவள் எழுந்திருந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தாள். பாருங்கள், இயேசுவிடத்துல நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அதே வல்லமைதான் இன்றைக்கும் எங்களுக்கு தந்திருக்கிறார். பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் எங்களை அபிஷேகித்திருக்கிறார். பாருங்கள், இயேசு ஒரு வல்லமை பவர் கிரீட்டாக இயேசு யோவான் 15ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார், என்னில் நிலைத்திருங்கள், நான் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது செடியில் இணைந்திருக்கிறது போல, கொடியானது செடியில் இணைந்திருக்கிறது போல நாங்கள் இயேசுல பரிசுத்த ஆவியானவர் அவருடைய பவர் கிரீட்டில், அந்த ஹோலி ஸ்பிரிட்டின் பவரில் இணைந்திருக்கும் பொழுது எங்களுக்கு அந்த பவர் வருகிறது. அந்த பவர் மக்களுக்கு சுகத்தை கொடுக்கிறது, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. இப்படியாக நாங்கள் அவரில் இணைந்திருக்க வேண்டும். மனிதர்களில் அபிஷேகம் உள்ள மனிதர்களோடு நீங்கள் இணைந்திருக்கலாம், ஆனால் உங்களுடைய மெயின் போக்கஸ் அந்த இயேசு கிறிஸ்து,
இயேசு கிறிஸ்துவுடைய பவர்ல, அவருடைய வல்லமையில இணைந்திருக்கும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், இயேசு இந்த கடலின் மேல நடந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், எங்களுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடலின் மேல நடக்கக்கூடியவர். அவர் ஆவியாகவும் இருப்பார், சரீரத்தோடும் இருப்பார். அவர் மட்டும்தான் இப்படியான ஒரு அவர் அவர் ஆவியாகவும் மக்களுக்கு காட்சி தருவார், மாம்சத்திலேயும் அவர் காட்சி கொடுப்பார். இப்படியானவர் தான் மாம்சத்தோடு அவர் உயிர்த்தெழுந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய இரத்தம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது. மாம்சத்தில் இருக்கிற இரத்தம், யாருடைய இரத்தமும் இன்றைக்கு உயிரோட இல்லை, மாம்சங்களும் உயிரோட இல்லை. இயேசு கிறிஸ்து தான் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்று நாங்கள் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில், இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். இயேசு கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். பாருங்கள், அவர்களது அபிஷேகம் பெறாதவர்களாக அந்த 12 சீடர்கள் இருந்தார்கள். அவர்கள் பயந்தார்கள். ஒரு ஆவியை பார்ப்பதாக அவர்கள் நினைத்து பயந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். பாருங்கள், இவ்வளவு ஒரு வேதனை. இப்படித்தான் மனிதன், இயேசுவை அறியாத மனிதர்கள், இயேசுடைய அபிஷேகத்தை பெறாத மனிதர்கள் பயமுள்ள ஆவி உள்ளவர்களாக வாழுவார்கள். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். புத்திர சுவிகார ஆவியை தந்திருக்கிறார். பாருங்கள், அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. பாருங்கள், நாங்கள் யோவான் 24ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலேயும் பாருங்கள், அந்த இம்மா சீடர்களுக்கு அவர் பாருங்கள், அவர் மரித்து உயிர்த்தெழுந்த அந்த இம்மா சீடர்களோடு பேசிக்கொண்டு போகிறார். பாருங்கள், இப்படியாக அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்த இயேசு உயிரோடு அந்த சரீரத்தோடு நடந்து சென்று அவர்கள் இயேசுவை பற்றி இப்படி ஒரு நல்ல இயேசுவை அந்த மூப்பர்கள், அந்த அதிகாரிகள் கொலை செய்து விட்டார்கள் என்ற ஒரு துக்க முகத்தோடு அவர்கள் பேசிக்கொண்டு போகிறார்கள். பாருங்கள், இப்படியாக நாங்கள் இயேசு எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் ஒருவரோடு ஒருவர் கதைக்கும் பொழுது அவர் அந்த ஞாபக புஸ்தகத்திலே எங்களுடைய பெயர்களை எழுதுகிறவராக இருக்கிறார். நாங்கள் பேசுகிறதை கருத்தாய் கேட்கிற தெய்வமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், அவரை பற்றி நாங்கள் அவர் நன்மை மட்டும்தான் செய்தவர். அன்றைக்கு வேதாகமத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது யாருக்கும் ஒரு தீமை கூட, இன்றைக்கு மனிதர்கள் எல்லாரும் நாங்கள் பாவிகளாக இருந்தோம். ஆனால் இயேசுடைய இரத்தத்தினால் எங்களை பரிசுத்தமாக மாற்றினார். பாருங்கள், இயேசு மட்டும்தான் பாவம் செய்யாதவர், யாருக்கும் ஒரு சின்ன தவறு கூட செய்யாதவர். பாருங்கள், யோவான் 8ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, இன்னில் பாவம் உண்டென்று உங்களில் யார் குற்றப்படுத்த கூடும். இன்றைக்கு மதங்களிலே நீங்கள் எந்த மதங்களை பின்பற்றுகிறாலும் பரிசுத்தம் அந்த மதங்களிலே இருக்கவே முடியாது. இயேசுவை தவிர அவர்தான் பாவம் இல்லாத இயேசு. எங்கள் மனித குலத்தின் பாவத்திற்காக அவர் பாவியானார். பாவம் இல்லாதவர், சாபம் இல்லாதவர் எங்களுக்காக சாபமானார். இப்படியாக அவரை நீங்கள் போக்கஸ் பண்ண வேண்டும். பாருங்கள், உடனே இயேசு அவர்களுடைய பேசி திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். இயேசு பாருங்கள் இப்படியாக சொல்லுகிறார், பயப்படாதிருங்கள். பல இடங்களில இயேசுவை நம்புகிறவர்கள் பயப்படக்கூடாது, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே என்று சொல்லி பல இடங்களில தேவன் எங்களுக்கு கற்றுத் தருகிறார். இப்படியாக மத்தேயு 14ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீரே, ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு இயேசு வா என்றார். பாருங்கள், இயேசுடைய கட்டளையை, அவருடைய வார்த்தையை நாங்கள் ஒபே பண்ணி அவர் அழைக்கும் பொழுது அந்த அழைக்கிற வேலையை செய்துவிட வேண்டும். அதற்கு அவர் வா என்றார். அப்பொழுது பேதுரு படகை விட்டுறங்கி இயேசுவிடத்தில் போக கடலின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பாருங்கள், இயேசுவை தான் நீங்கள் போக்கஸ் பண்ண வேண்டும். சூழ்நிலைகள்
உபத்திரவமான சூழ்நிலைகளாக இருக்கலாம், பஞ்சமான நிலைகளாக இருக்கலாம், கடைசி காலத்திலே கொடிய காலங்களாக இருக்கலாம். உங்களுடைய போக்கஸ் இயேசுவை மட்டும்தான் நோக்கி இருக்க வேண்டும். பாருங்கள், சூழ்நிலைகள் பேதுரு இப்படித்தான் பார்க்கிறான். அவனுடைய அந்த காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்தான். சூழ்நிலையை பார்த்தால் உங்களுக்கு பயம் வரும். உங்களுடைய ஃபெய்த் இல்லாமல் போகிறது. ஃபெய்த் இல்லாமல் போகும் பொழுது பிசாசு ஒரு மாம்ச சிந்தையில உங்களை எடுத்து விடுவான். மாம்ச சிந்தையில பயம் வரும், கவலை வரும், துக்கம் வரும். இந்த ஆத்துமா தேற்றப்படும் பொழுது தேவனுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தை உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிறது. ஆத்மாவை தேற்றி எங்களை நீதியின் பாதையில, இயேசு நீதியின் பாதையில எங்களுக்கு வாழ்ந்து காட்டினார். அதே போல எங்களை வாழ வைக்கிறவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். இப்படியாக பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தில் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடு. இப்படியாக கட்டளையிட்டு அவன் ஜலத்தின் மேல நடந்து இப்படியாக சூழ்நிலையை பார்த்தான். சூழ்நிலையை ஒரு பொழுதும் பார்க்க கூடாது. இதுதான் இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கற்றுத் தருகிற வசனமாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்துல உலகத்துல பாருங்கள், எத்தனையோ யுத்தங்கள் நடக்கிறது, பல விதமான நோய்கள் வந்தது. ஆனால் எங்களை காத்து கொண்டார், எங்களை இந்த கடைசி காலத்துல வாழ வைத்திருக்கிறார். இந்த கடைசி கால ஓட்டத்தில, இந்த ரிலேயில, கடைசி ஓட்டத்துல ஓடுகிறவர்கள் தான் நாங்கள். இந்த ஓட்டத்துல தேவனுடைய வார்த்தையின்படி நாங்கள் ஓட வேண்டும் என்றதற்காக அவர் எங்களை அழைத்திருக்கிறார். சூழ்நிலைகள் எப்படியாக இருந்தாலும் பாருங்கள், இயேசு அவன் அப்பொழுதுதான் சூழ்நிலையை பார்த்து விட்டு திரும்ப இயேசு அவனுடைய கையை உடனடியாக பிடித்து அவன் பாருங்கள், காற்று என்னை ரட்சியம் என்று கூப்பிட்டான். பாருங்கள், இயேசுவை விடும் பொழுது ரட்சியம் என்பது அது ஒரு மரணத்துக்கும் ரட்சிப்புக்கும் ஒரு உயிரை தருகிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரணத்திலிருந்து தப்புவிக்கிறவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ரட்சிப்பு என்று கூப்பிட உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசி, ஏன் சந்தேகப்பட்டாய்? அவர்கள் படகில் இருந்தவுடனே காற்று அமர்ந்தது. இயேசுவை உங்களுடைய படகில, உங்களுடைய வாழ்க்கை படகில இயேசுவை ஏற்றி கொள்ள வேண்டும். பாருங்கள், அந்த சீடர்கள் இயேசுவை பார்த்து பயமடைந்து அலறின சீடர்கள் அவர்களுடைய படகில் ஏறிக்கொள்ளும் பொழுது அவர்களுக்கு அந்த காற்றை உருவாக்கின தேவன், காற்றை சிருஷ்டித்த தேவன் தான் எங்களுடைய தேவன். சூரியனை படைத்த தேவன், கடலை படைத்த தேவன், அவருக்கு தான் அதிகாரம் இருக்கிறது காற்றை கண்ட்ரோல் பண்ண, கடலை கண்ட்ரோல் பண்ண. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லுகிறது, காற்றை பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் தான் எங்களுடைய தேவன். இன்றைக்கு எங்களுக்கு சுவாசத்தோடு, இன்றைக்கு நீங்கள் மனிதர்கள், நீங்கள் மதங்களில் இருக்கலாம், உங்களை சுவாசத்தை தந்தவர் தான் எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எங்களுடைய தேவனாக அவர்தான் ஆண்டவர். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை இடுகிறவர். ஒரு நாள் சூரியன், சந்திரன், இந்த முகில்கள் எல்லாத்துக்கும் கட்டளையிட்டு புதிய வானம் புதிய பூமியை உருவாக்குற தேவன் தான். இந்த உலகத்தை படைத்த தேவன் தான் புதிய வானம் புதிய பூமிக்கு கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். ஆதலால நீங்கள் சூரியனை, சந்திரனை, பிறைகளை கும்பிடக்கூடாது. அவரை படைத்த ஒன்றான மெய்த்தவரைத்தான் நீங்கள் ஆராதிக்க வேண்டும். அவருக்கே மகிமை செலுத்த வேண்டும். பாருங்கள், இயேசு தன்னை யார் என்று ஒரு தடவை கேட்கிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல, அப்பொழுது இயேசு, நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? மக்கள் எப்படி சிந்திக்கிறார்கள்? நாங்கள் பாருங்கள், வேதாகமத்தை அறிந்தவர்கள், இயேசுதான் ஆண்டவர், அவர்தான் எங்களுக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை தந்து, பலத்தை தந்து, இந்த கடைசி கால ஓட்டத்தை எங்களை ஓடும்படியாக அழைத்திருக்கிறார். பாருங்கள், மக்கள் எப்படி திங்க் பண்ணுகிறார்கள்? பாருங்கள், முஸ்லிம் மக்கள் இயேசுவை எது சாதாரண எப்படி நீங்கள் அப்பா என்று சொல்ல முடியும் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். மாம்ச சிந்தையில நாங்கள் அபிஷேகம் பெற்ற போடகையின் கிறிஸ்டியர் எல்லாரும் ஆவிக்குரிய அப்பாவாக
அவர் சரீரத்தோடும் எங்களுக்கு காட்சி தரக்கூடியவர், ஆவியாகவும் இயேசு இருக்கக்கூடியவர். பாருங்கள், இப்படியாக சீமோன் பேதுரு அடுத்த வசனத்திலே மத்தேயு 16:16 சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். பாருங்கள், தேவன் மாம்சத்துல வெளிப்பட்டு கிறிஸ்துவாக இந்த உலகத்துக்கு வந்து எங்களை ரட்சிப்பதற்காக, மூவாளின் பாவ சந்ததியாகிய எங்களை மீட்பதற்காக அவர் எங்களை மனித உருவெடுத்து இந்த உலகத்திற்கு வந்தார். நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். பாருங்கள், அவரை உயிருள்ளவராக நீங்கள் வேதாகமத்துல பார்த்து அந்த அபிஷேக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவர்தான் மெய்யான தேவன். யோவான் 17:3 சொல்லுகிறது, ஒன்றான மெய்த்தவனாய் உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வதை நித்திய ஜீவன். அவர் ஜீவனுள்ள தேவன், எங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிற தெய்வமாக இருக்கிறார். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவன். இயேசு அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிறேன் பிதா உனக்கு வெளிப்படுத்தினார். பாருங்கள், நாங்கள் அபிஷேகத்தை பெற்று பரலோகத்தில் இருக்கிற பிதா, நாங்கள் இயேசுடைய வார்த்தைகளை கை கொள்ளும் பொழுது பிதா அவர்தான் ஒன்றான மெய்த்தவன் என்று எங்களுக்கு கற்றுத் தருகிறார். கர்த்தரே மெய்யான தேவன், வேறொரு தெய்வம் இந்த உலகத்திலே இல்லை. தேவர்கள் வணக்கங்கள் எல்லாம் வீணான தெய்வங்கள். நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுகிறீர்கள். பாருங்கள், இந்த தெய்வங்கள் எல்லாம் எரேமியா 10:11 சொல்கிறது, ஒரு நாள் ஒளிந்து போகும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஜீவனுள்ள தேவனை, ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் எங்களுக்கு கற்றுத் தருகிறார். இப்படியாக மத்தேயு 16:19 பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன், பூலோகத்தில் நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். பாருங்கள், அன்பை நாங்கள் விதைக்க வேண்டும், பரிசுத்தத்தை விதைக்க வேண்டும், தேவனுடைய வார்த்தையை விதைக்க வேண்டும், தேவனுடைய சபையை கட்ட வேண்டும். இப்படியாக தேவனுடைய வார்த்தையை உலகமுள்ள அத்தனை மக்களுக்கும் நாங்கள் பிரசங்கிக்க வேண்டும். பாருங்கள், அவர் வரும் பொழுது யாரும் சொல்லக்கூடாது எனக்கு அறிவிக்கவில்லை என்று சொல்லி பூமியில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்க வேண்டும். பிசாசின் கிரியைகளை, பிசாசை கட்ட வேண்டும். ஆவியானவருடைய அபிஷேகத்தை கட்டவிழ்த்து மக்கள் விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இந்த உலக சர்வ சிருஷ்டிகளுக்கும் பாருங்கள், அவருடைய பரலோக ராஜ்யத்தை, நீதியையும் பிரசங்கிக்கப்பட வேண்டும். இப்படியாக பாருங்கள், அவருடைய மிஷன், அவர் வந்த மிஷன், இயேசு இந்த உலகத்துக்கு வந்தது தன்னை தான் 33 வயதில, இந்த வாலிப வயதில மனுக்குலத்திற்காக மடிக்கிறதுக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். மத்தேயு 16:21 இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இப்படியாக பேதுரு, பாருங்கள், பேதுரு அப்படி நடக்க கூடாது, அந்த வாலிப வயதில் நீர் மறிக்க கூடாது என்று தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய மிஷன், தன்னுயிரை கொடுத்து மண்ணுயிரை காப்பது. பாருங்கள், பேதுருவை காப்பது, இப்படியாக ஒவ்வொரு மக்களை காப்பதற்காக தான் தன்னுடைய மிஷனுக்காக வந்தார், தன்னுயிரை கொடுப்பதற்காக. பாருங்கள், இப்படியாக அவன் மாம்ச சிந்தையில எதிர்த்து நிற்க பொழுது அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ உனக்கு இடரலாக இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். பாருங்கள், அந்த இடத்துல அவன் உலக பிரகாரமாக, மாம்ச பிரகாரமாக அவன் சிந்திக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக, எங்களுக்காக, பேதுருவுக்காக, சீடர்களுக்காக, அத்தனை மக்களுக்காக தன்னுயிரை கொடுத்து எங்களுடைய மண்ணுயிரை கொடுத்து எங்களுடைய உயிரை காப்பாற்றினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், ஒரு தடவையில சீடர்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்றைக்கு நாங்கள் ஊழியம் செய்கிற பலரும்
இந்த ஊழியத்தை செய்வதனாலே என்ன கிடைக்கும் என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. எனக்கு என்ன கிடைக்கும்? பணத்துக்காக நாங்கள் ஊழியத்தை செய்யக்கூடாது. பணம் பொருளுக்காக அவர் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை மத்திய 6:33 சொல்லுகிறது. பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடும் பொழுது எல்லாம் எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். இப்படியாக சீடர்களுக்கும் இப்படியான ஒரு எண்ணம் வந்தது. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்றைக்கு பல மக்கள் ஊழியம் செய்யும் பொழுது எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். இயேசு வசனத்தின்படி எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். ஆனாலும் அதற்கு பதிலையும், எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்பது பதிலையும் அவர் அந்த அடுத்த வசனங்களில் தந்திருக்கிறார். பாருங்கள், மத்தேயு 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே அதற்கு இயேசு, மறு ஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களை நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனங்களில் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்கள், 12 சீடர்களுக்கும் இதுதான் கிடைக்கும். அவரோடு கூட வாழுகிற வாழ்வில, அந்த பரலோக குடியிருப்பில அவர்கள் தான் அந்த 12 கோத்திரங்களையும், யாக்கோபின் 12 கோத்திரங்களை நியாயந்திருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு உலகத்தில ஊழியம் செய்கிறவர்களுக்கு இதுதான் தேவன் எங்களுக்கு தருகிறதாக இருக்கிறது. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலேயும், இயேசுவின் நாமத்து நிமித்தம் நீங்கள் வீட்டில சகோதரர்ல எப்படியான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வான். பாருங்கள், நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தில இயேசுவின் குடும்பமாகிறோம். நாங்கள் சகோதரிகளாக இயேசுவின் ராஜ்யத்தில், எங்களுடைய ராஜாவின் ராஜ்யத்துல ராஜாக்களாக, ஆசாரியர்களாக வாழுகிற வாழ்வுதான். இயேசுவின் வழியில ஊழியம் செய்கிறவர்களுக்கு இப்படியான ஒரு வாழ்வை 100 தருகிற தெய்வம் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், ஆகிலும் மத்தேயு 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே, ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும், பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். இந்த பிந்தின காலத்தில ஊழியம் செய்தவர்கள், பாருங்கள், பழைய காலத்தில ஊழியம் செய்தவர்களை விட முந்தினவர்களாக இருப்பார்கள். இந்த கடைசி காலத்துல செய்கிற ஊழியம் தேவனுக்கு பிரியமான ஊழியமாக இருக்கிறது. அவர் உண்மையாக, உத்தமமாக, தாழ்மையோடு அவருடைய வசனத்தின்படி நாங்கள் அப்பிரயோசனமான ஊழியக்காரராக நினைத்து அந்த ஊழியத்தை செய்யும் பொழுது பிந்தினோராகி எங்களுக்கு அவர் முந்தினோராக எங்களை மாற்றுகிற தெய்வமாக இருக்கிறார். பாருங்கள், இப்படியாக அவர் தன்னுடைய மரணத்தை அடுத்த மத்தேயு 26ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலேயும், அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தை நாடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவார்கள். இப்படியாக பேதுரு சொல்லுகிறார், நான் மறுதளிக்க மாட்டேன் என்று சொல்லி இப்படியாக சீடர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்கள், இயேசு எல்லாவற்றையும் அறிந்தவராக அவர் சொல்லுகிறார். அப்பொழுது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 75வது வசனத்திலேயும் இப்படியாக பேதுரு மறுதளித்தார். பாருங்க, மாம்சத்தோடு இரத்தத்தோடு சொல்லுகிற காரியங்கள் அதை நடைமுறைப்படுத்த முடியாது போகிறது. பேதுரு சொல்லுகிறார், நான் மறுதளிக்க மாட்டேன், மன்னிப்பேன், மறுதளிக்க மாட்டேன். ஆனாலும் அவனால மறுதளித்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. யோவான் பாருங்கள், பார்க்கும் பொழுது இப்படியாக அவன் மறுதளித்து இயேசு அவனை பார்க்கிறான். அவன் அழுது மனம் திரும்பினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக, மனம் கசந்து அழுதான் என்று நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அவனுடைய இருதயத்தை பாருங்கள், ஊழியம் செய்கிற இருதயமாக தேவன் பேதுரு, நான் உம்மோட மரிக்க வேண்டி இருந்தாலும் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னான். இப்படியாக சொல்லி அவன் நாங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 75வது வசனத்திலேயும்
அப்பொழுது பேதுரு, சேவல் கூறுவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைந்து கொண்டு வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அவர்கள் இப்படியாக மறுதலித்து அவனால முடியாமல் போய்விட்டது. மாம்சத்தினாலே நாங்கள் காரியங்களை செய்ய முடியாது. அபிஷேகத்தினாலே, ஆவிக்குரிய அபிஷேகத்தினாலதான் நாங்கள் அந்த பலத்தை பெற்றுக் கொள்ள முடியும். இப்படியாக அவனால பாருங்கள், இயேசு மரிக்கும் பொழுது கூட அவனால் 1 மணித்தியாலம் விழித்திருந்து ஜபிக்க முடியாதவனாக அவன் நித்திர கொண்டதை மார்க் 14ஆம் அதிகாரம் 37வது வசனத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக இயேசு பிரசங்கம் செய்யும் பொழுது சீமோனுடைய படகில இருந்து அவர் பிரசங்கம் பண்ணுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு நாங்கள் எல்லோருமே மேடைகளை போட்டு மேடைகளில் நின்று மக்கள் கீழே இருக்கும்படி பிரசங்கம் பண்ணுகிறோம். இயேசு தாழ்மையாக கடலிலே இருந்து படகில இருந்து சுற்றி வர மக்கள், லட்சக்கணக்கான மக்களுக்கு அவர் போதகம் பண்ணினதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படியாக அவர் லூக்கா 5ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே இயேசு போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றால், இப்படியாக அந்த படகு நிரம்பத்தக்கதாக மீனை தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் உங்களுடைய வேலையை செய்ய வேண்டும். தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் உங்களுடைய வலையை போட வேண்டும். போடும் பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் உங்களுடைய பாட்டில ஒரு சிந்தனையும் இல்லாமல் செய்யும் பொழுது அந்த காரியங்களில் ஆசீர்வாதம் இருக்காது. தேவனுடைய வார்த்தையின்படி நீர் அன்றைக்கு பேதுருவின் படகை நிரப்பின தேவன் அல்லவா? எங்களுடைய படகை நிரப்பும், உம்முடைய ஊழியத்திற்காக நிரப்பும். பாருங்கள், இப்படியாக யோவான் 21ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, சீமோனே, இவர்களிலும் நீ அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? இப்படியாக 2ஆம் தரம் நீ யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா? 3ஆம் தரம் இப்படி கேட்கிறார். பாருங்கள், 3 தரம் மறுதலித்தவனை 3 தரம் நீ என்னோடு அன்பாய் இருக்கிறாயா என்று கேட்கிறார். பாருங்கள், இப்படியாக கேட்டு அந்த சீமோனை அவர் மனுஷர்களை பிடிக்கிறவராக அவர் அழைத்த அழைப்பு, சீமோனை மனுஷரை பிடிக்கிறவராக மாற்றுவதற்காக அவரை அழைத்தார். அதன்படி சீமோன் மனுஷரை பிடிக்கிறவர்களாக 2ஆம் அதிகாரத்தில் அந்த அபிஷேகத்தை பெற்ற பின்பு அவன் மனுஷரை பிடிப்பவர்களாக இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததன்படி அவன் மனுஷரை பிடித்து தேவனுடைய இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை செய்தார். நான் சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜீவனுள்ள தேவனே வரும், ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனே வரும், நீர்தான் உயிருள்ள தேவன், ஜீவனுள்ள தேவன், எங்களுக்கு உயிரை தந்த தேவன். ஜீவ பாதையிலே நடத்தும், ஜீவ தண்ணீர் ஒரு மூற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். 5 கண்ட மக்களுக்காக 5 காயமேற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேசராவி வீச செய்குவி. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதனே, வாக்கை நம்பி காத்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறியூற்றுவீர், உம்முடைய வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறியூற்றுவீர்,
நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீருவாம். ஆண்டவரே, இந்த மாய லோகத்தை நம்பி, வீணான தேவர்களை நம்பி இந்த வாழுகிற ஒவ்வொரு மக்களை இந்த கடைசி காலத்துல மீட்கும்படியாக, இழுத்து கொள்ளும்படியாக, உடைய அபிஷேகத்தை ஊற்றும்படியாக, கடைசி கால அபிஷேகம் இந்த நாட்களில் அதிகமாக ஊற்றப்படுகிறதற்காக நன்றியோடு உம்மடத்துல பரிந்து பேசுகிறோம். இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த நேரத்தில் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாய் இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது நீ ஜீவனுள்ள தேவன் அல்லவா, ஜீவ ஊற்றி இந்த நேரத்துல இயேசுவின் நாமத்துல ஒவ்வொருவர் மேல உச்ச தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ். நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நீக்கும். உடைய அபிஷேகத்தை இறக்குவதற்காக நன்றி. கணக்கால் அளவு போதாது, முழங்கால் அளவு போதாது. எங்களுடைய உள்ளத்திலே இருந்து அந்த ஜீவ ஊற்றி ஒவ்வொரு மக்களுக்கும், கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும், மறுவரைப்பு கேட்கப்போற ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த அபிஷேகம் இறங்குவதாக, இன்னும் அதிகமாக இறங்குவதாக. உம்முடைய மனிதர்களை பிடிக்கிறவர்களாக ஒருவரை மாற்றுவீராக. பேதுருவை போல, பேதுரு படகை கொடுத்தது போல உம்முடைய ஊழியத்துக்கு கொடுக்கிற ஒவ்வொரு மக்களும் அந்த படகுல சட்டத்தின் படகு நிரம்ப செய்வீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், ஒவ்வொருவரோடு கூட நிரம்பாத படகுகளை நிரம்ப செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேங்க நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன். நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள். இதுல நான் கற்றுக்கொண்ட பாடம் என்னென்றால் கூட, என்ன மாதிரி கர்த்தர் பேதுருவை